மலையடி வாரத்துல ஒரு மக்கள் இருக்காங்க. அவங்களுக்குன்னு அடையாளமே இல்ல, அவங்களுக்குன்னு ரேஷன் கார்டு இல்ல, அவங்களுக்குன்னு வோட்டர் ஐடி இல்ல. இப்படி ஒரு மக்கள் இருக்காங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியல. அந்த ஊருங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணவே படவே இல்ல. அதே மாரி அந்த ஊருக்குன்னு ஒரு ஸ்டேஷன் இல்ல. இதனால அந்த மக்களுக்கு நெறைய பிரச்சனை ஏற்படுது. ட்ரெயின் வந்து பக்கத்துல தான் போகுது. ஆனா அந்த ஊருக்குன்னு ஒரு ஸ்டேஷன் இல்லாம இருக்கு. அவங்க இதனால ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வர வேண்டியது இருக்கு. அவங்க ஒரு இடத்துல கூலிக்கு வேலை பார்க்குறாங்க. அந்த மக்களுக்கு வந்து கூலி வந்து மத்த ஜாதிக்காரங்களோட குறைச்சு தராங்க. இந்த மாரி அவங்களுக்கு வந்து நெறைய பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த கூட்டத்துல இருக்க ஹீரோ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். எந்த கேமா இருந்தாலும் அவர் வந்து பயங்கரமா விளையாடுவாரு. இப்ப கிரிக்கெட் விளையாடுறான்னா, அவர் அடிச்சாருன்னா வெறும் 6 மட்டும் தான் போகும். அதே மாரி குஸ்தி போட்டாருன்னா, அவரு ஒரே நேரத்துல 2 பேர அடிக்கிற மாரி, அந்த மாரி ஒரு ஆளா இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ ஸ்போர்ட்ஸ் மூலியமா ஜெயிச்சு, அந்த ஊருக்கு ஒரு அடையாளத்த ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த மக்களுக்கு ஒரு அடையாளம் குடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப இதுல ஜெயிச்சாரா இல்லையா? அதான் இந்த படத்தோட கதை. இந்த கதை கேட்கறதுக்கு ஒரு மாரி நல்லா இருக்க மாரி இருக்குல்ல? லைக் ஒடுக்கப்படுற மக்கள், அதுல இருக்க ஒரு ஹீரோ வந்து பயங்கரமான ஸ்போர்ட்ஸ்மேன். அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாண்டு எப்படியாவது அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறான். அப்படின்னு கேட்கறப்ப நல்லா இருக்குல்ல? அவங்க எடுத்து வச்சிருக்க விதம், தலைய சுத்தி மூக்க தொர்றன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. லிட்டரலா அதுதான் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி எடுக்கக்கூடாதோ, அப்படிலாம் எடுத்து வச்சிருக்காங்க. சரி, இந்த படத்துல ஃபர்ஸ்ட் எனக்கு புடிச்சதெல்லாம் நான் சொல்லிர்றேன். கேமரா ஒர்க்கு. ரத்னவேல் தான் பண்ணியிருக்காரு. சும்மா தரமா ஒரு ஒரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காரு. அப்புறம் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக். மியூசிக் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாட்டு எனக்கு அந்த அளவுக்கு மனசுல நிக்கல. பட் ஆனா பேக்கிரவுண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப புடிச்சுச்சு. அடுத்து ராம் சரண். ராம் சரண் போட்ட எஃபர்ட் வந்து ஸ்க்ரீன்ல நல்லாவே தெரியுது. அவர் வந்து பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காரு. பிசிக்கலா மட்டும் இல்ல, அவர் ஆக்டிங்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த படத்துக்கு எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காருங்கிறது நமக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. இவ்வளவுதான் இந்த படத்துல எனக்கு பாசிட்டிவா பட்டுச்சு. இப்ப நெகட்டிவ் வருவோம். ஜான்வி கபூர். அவங்கள பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 350 கோடியாம். இப்ப 350 கோடிங்கிறப்ப அந்த ஆர்டிஸ்டுக்கு சம்பளம், செட்டு போடுறது, விஎஃப்எக்ஸ் அப்படி இப்படின்னு நெறைய செலவுலாம் இருக்குல்ல. இப்ப இதெல்லாம் பயங்கரமா செலவழிக்கிறனால, டைரக்டர் எங்கடா செலவு கம்மி பண்ணலாம்னு யோசிச்சிருக்காரு போல இருக்கு. அதுக்கு அவர் யோசிச்சு அவர் எடுத்த முடிவு தான் ஜான்வி கபூரோட காஸ்டியூம். ஆ ஏன் அப்படி சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா வந்துட்டு அவங்க போட்டு வர அந்த தாவணி வந்துட்டு அகலத்திலயும் சரி, நீளத்திலயும் சரி ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அவங்க வரதே ஒரு 30 நிமிஷத்துக்கு தான் வராங்க படத்துல. அந்த 30 நிமிஷத்துல முக்காவாசி சீன் அவங்க அந்த தாவணி எடுத்து அப்படி வீசிட்டு தான் வராங்க. என்ன பண்ணலாம்? போர் அடிக்குது இன்னைக்கு. சரி, இந்த தாவணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து போற மாரி தான் நெறைய சீன் இந்த மாரி தான் இருக்கு. இப்ப இந்த டைரக்டர் வந்து சுகுமார் கிட்ட வேலை பார்த்திருக்காரு. சுகுமார் யாருன்னா, ரங்கஸ்தலம், புஷ்பா அந்த மாரி படங்கள் எடுத்தவரு. இப்ப இந்த ரங்கஸ்தலம் ஆகட்டும், புஷ்பா 1 ஆகட்டும், அதுலயுமே ஹீரோயின் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த மாரி தான் இருப்பாங்க. ஆவுன்னா தாவணிய கழட்டிடுவாங்க. இப்ப இந்த மாரி சிக்கனம் பார்க்குற டைரக்டர்ஸ்க்குலாம் நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த படத்துல இருந்து தாவணியே குடுக்காதீங்க. அது இன்னுமே உங்களுக்கு வந்து பட்ஜெட்ட வந்து கம்மி பண்ணும். இந்த படத்துல ஜான்வி கபூர் அவங்க கேரக்டர் எப்படி இருக்குன்னா, ஹீரோ ஃபர்ஸ்ட் அவங்கள பார்க்கும்போது அவங்களோட இது நான் சொல்றது வந்து கொச்சையா இருக்கிற மாரி இருக்கலாம். ஆனா படத்துல அப்படிதான் எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல என்ன எடுத்திருக்காங்களோ அதான் நான் சொல்ல முடியும். ஹீரோவே வந்துட்டு அவங்களோட உடம்ப மட்டும் தான் பார்க்குறாரு. மூஞ்சிய பார்க்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்கள வந்து வேற ஒரு இடத்துல தேட போறாங்க. அந்த இடத்துல ஹீரோ சொல்றது லிட்டரலா தான் சொல்றாரு. "நான் மூஞ்சிய தான்டா பார்க்கல. நான் உடம்ப பார்த்துருக்கேன். அதனால அத வச்சு கண்டுபிடிச்சுருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. 2 கண் அழகா இருக்குன்னு சொல்லும்போது, ஜான்வி கபூரோட செஸ்ட்ட காட்டுறாங்க. இப்படி இந்த படத்துல நெறைய ஆப்ஜெக்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க ஹீரோயின. இப்படி பயங்கரமா ஆப்ஜெக்டிஃபை பண்ணதுக்காண்டியே டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இப்ப அப்ஜெக்டிஃபை பண்ணாங்களா, இப்ப இன்னொரு சீன் நான் சொல்றேன் பாருங்க. அது இன்னும் இத விட அற்புதமா இருக்கும். அது என்னன்னா வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கன்சென்ட் இல்லாம முத்தம் குடுத்துறாரு இருட்டுல வச்சு. ஓகேவா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இன்னொரு சீன்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு வில்லன் வந்து ஹீரோயினோட பாவாடைய கட் பண்ணி விட்டுறான். அவங்கள அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காண்டி. இப்ப இந்த 2 சீனுமே எனக்கு வந்து பெருசா டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியவே இல்ல. அங்க என்ன இருட்டுல நடக்குது, இங்க எல்லார் முன்னாடியும் வெளிச்சத்துல நடக்குது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸா தெரியுது. பட் ஆனா பாவாடைய கட் பண்ண வில்லனாவும், ஹீரோயின் கிட்ட பர்மிஷன் கேட்காம முத்தம் குடுத்த ஹீரோவாவும் காட்டும்போது எனக்கு வாவ்! சூப்பரா இருக்கே! பயங்கரமா எழுதியிருக்காங்களே! ஒரு ஹீரோவையும் வில்லனையும் சரிசமமா ட்ரீட் பண்ணியிருக்காங்களே! அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து ஒரு வாவ்ங்கிற மாரி இருந்துச்சு இந்த இந்த சீன்லாம் பார்க்கும்போது. இப்ப இந்த முத்தம் குடுத்ததுக்காண்டி ஹீரோ வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல ரெக்ரெட் பண்றாரா? இல்ல வருத்தப்படுறாரா? அப்பல்லாம் கேட்டா அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படி பண்ணிட்டா அது ஒரு நார்மல் ஹியூமன் பிஹேவியரா இருக்கும்ல. பட் ஆனா நம்ம ஹீரோ அப்படிலாம் பண்ணலாம்ல. அவர்கிட்ட ஹீரோயின் வந்து கேட்கறாங்க. "நீ தானே அன்னைக்கு என்ன முத்தம் குடுத்த. என் அனுமதி இல்லாம எப்படி நீ எனக்கு முத்தம் குடுக்கலாம்?" அப்படின்னு கேட்கும்போது, இப்ப அதுக்கு ஹீரோ சொல்ற பதில் என்னவா இருக்குன்னா, சில பேருக்கு பூ குடுத்தா லவ் சொல்ல தெரியும். சில பேருக்கு லெட்டர் குடுத்தா லவ் சொல்ல தெரியும். சில பேருக்கு கிஃப்ட் குடுத்தா லவ் சொல்ல தெரியும். அந்த மாரி எனக்கு வந்து ஒரு பொண்ண வலுக்கட்டாயமா பிடிச்சா அவளுக்கு முத்தம் குடுத்தா லவ் சொல்ல தெரியும். அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. சூப்பர் இந்த டயலாக். இப்ப அடுத்து வரக்கூடிய படங்கள்ல எனக்கு வந்து ஒரு பொண்ண வந்து மோஸ் பண்ணி தான் எனக்கு வந்து லவ் சொல்ல தெரியும். அதுக்கடுத்து இன்னும் போக போக எனக்கு வந்து ரேப் பண்ணி தான் லவ் சொல்ல தெரியும். அப்படிங்கிற மாரி டயலாக் வரும். இப்ப இந்த மாரி டயலாக்ஸ்லாம் கேட்கும்போது எனக்கு இந்த படம் வந்து உண்மையிலேயே அந்த ஒடுக்கப்படுற மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்களா? இல்ல அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு எடுத்திருக்காங்களா? இல்ல இது எதுவும் இன்டைரக்ட்டா அவங்கள வந்து தாக்குறாங்களா? இல்ல இது எதுவும் சர்காஸ்டிக்கா, ஸ்பூஃப் சீனா? எனக்கு என்னன்னே எனக்கு புரியவே இல்ல எனக்கு. சூப்பர் சார். வாழ்த்துக்கள்.
இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுது. 3 மணி நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா நல்லாருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்ட்ரோவல் வரைக்கும் கிரிக்கெட் தான் மெயின் ஸ்போர்ட்ஸ். அதுல தான் ஹீரோ வந்து ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற மாரி காட்டுறாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் குஸ்திக்கு போயிடுறாங்க. குஸ்தியில பிராக்டிஸ் பண்றது, அதுக்கு ஒரு பயங்கரமான சாங்ஸ் வச்சு, அதுல ஒரு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி, அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே டைம்ல குஸ்தி பண்ணி ஜெயிக்கிற மாரிலாம், அந்த மாரிலாம் சீன்ஸ்லாம் பயங்கரமா வைக்கிறாங்க. சரி குஸ்தி தான் மெயின் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நினைச்சோம்னா, லாஸ்ட் 20 மினிட்ஸ் பார்த்தா ரன்னிங் ரேஸ்க்கு போயிடுறாங்க. பட் ஆனா அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுல ஜெயிச்சா தான் அடுத்து வந்து அந்த மக்களுக்கு வந்து அடையாளம் கிடைக்கும். அப்படிங்கிற மாரி சிச்சுவேஷன் இருக்கு. இப்ப வந்து அந்த ரன்னிங் ரேஸ்க்கு அவங்க எந்த ஒரு டீட்டெயில் எதுவுமே குடுக்கவே இல்ல. சும்மா ஹீரோ போறாரு, கலந்துக்கிறாரு. அப்படி இவ்வளோ தான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஆனா குஸ்திக்கு அவங்க வந்து பயங்கரமான டீட்டெயில் குடுத்தாங்க. அந்த இதுல அவங்க வந்து பயங்கரமா பிராக்டிஸ் பண்றது, எப்படி அதுல வந்து ட்ரெயின் ஆகுறாரு, எப்படி அந்த அவருக்கு தெரிஞ்ச அந்த கிரிக்கெட்டையும் குஸ்தியும் சேர்த்து விளையாடுறாரு அப்படிங்கிற மாரிலாம் ஒரு சில சீன்லாம் வரும். அது நம்புற மாரி இல்லனாலும் அதுக்கு அவங்க பயங்கரமா எஃபோர்ட் போட்டு பயங்கரமா டீட்டெயில் குடுத்துருக்காங்க. இப்ப நம்மள வந்து குஸ்தி தான் மெயினு அப்படிங்கிற மாரியே எடுத்துக்கிட்டே போயிட்டு, கடைசில வந்துட்டு, இல்ல இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் சும்மா. இப்ப தான் மெயின் பிக்சருக்கே வரீங்க. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அந்த ரன்னிங் ரேஸ்க்காண்டி தான் படமே இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப அந்த ரன்னிங் ரேஸ் தான் மெயின்னா, அதே ஆரம்பத்துலேருந்தே கொண்டு வந்திருக்கலாமே. எதுக்கு தேவையில்லாம இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி குஸ்தி அது இதுன்னு போட்டு கொண்டு வந்தீங்க? இந்த படம் 3 மணி நேரம் இருக்கறனாலயே, ஒரு கட்டத்துக்கு மேல லேக் ஆயி நமக்கு வந்து போதும்ப்பா முடிச்சிருங்கப்பா படத்த அப்படிங்கிற மாரி தோணிக்கிட்டே இருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கதை தான். இது வந்து சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை. அவங்க எடுத்து வச்சிருக்க படம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேகா எடுத்து வச்சிருக்காங்க. ப்ளஸ் தேவையில்லாத ஜான்வி கபூர் சீனு அப்படி இப்படின்னு போட்டு, இந்த மாரி நெறைய சீன் எடுத்து வச்சு படம் எங்கெங்கேயோ போகுது. இதனால யார் ஜெயிச்சா நமக்கு என்ன? படத்த முடிச்சு சீக்கிரம் விடுங்கப்பா அப்படிங்கிற மாரி சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்துர்றோம். ஒரு ஒரு நல்ல கதையே இப்படி எடுத்துட்டாங்களேங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படம் என்னைய பொறுத்தவரைக்கும் ரொம்ப 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 ஆவரேஜான ஒரு படமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப லேகா இருந்துச்சு. படம் பார்க்க போகாம ஜான்வி கபூர பார்க்க போனீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் உங்கள ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணும்.